இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கெமிஸ்ட்ரியில் செகண்ட் டாபிக். டோட்டலாக கெமிஸ்ட்ரியில் 4 டாபிக்ஸ் தானே இருக்குன்னு சொன்னேன். என்னென்ன ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தீங்க? அது டாபிக் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம். இது செகண்ட் டாபிக் ஆசிட் பேசஸ் சால்ட். தேர்ட் டாபிக் வந்து ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட். ஃபோர்த் டாபிக் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். அவ்வளோதான், 4 டாபிக் தான். இதில் இப்போ செகண்ட் டாபிக் பார்க்குறோம். ஓகே, செகண்ட் டாபிக் ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட். அமிலம், காரங்கள், உப்புகள். ஓகே, ஸ்கூலில் படிச்சிருப்போம், ஆசிட் பற்றி பார்த்துருப்போம். அதுக்கு பெரிய டேப்லர் காலம் நிறைய, அதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ்லாம் பார்ப்போம். அதனால தான் இந்த இது ஃபுல்லாமே 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. நிறைய வெவ்வேறு ஆசிட்ஸ் இருக்குது, அமிலங்கள் இருக்குது. அதை வந்து எப்படி தனித்தனியாக பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் 3 டைப்ஸாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 3 டைப்ஸ்லேயுமே ஒரே ஆசிட் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து இதுதான் கரெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் பேசஸ் ஆல்ல ஃபஸ்ட்டு ஆசிட் தான். ஆசிட் அப்படிங்கிறது என்ன மொழிச்சொல் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கொஷின் வந்து பேசிக் குரூப் 4 கொஷின். ஓகே, ஆசிட் அப்படிங்கிறது என்ன மொழிச்சொல் அப்படின்னு 4 மொழிகள் கொடுத்து இந்த மொழி அப்படின்னு சொல்ல கிரேக்கு, லத்தீன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், சயின்ஸில் கிரேக்கு, லத்தீன் மட்டும்தான் வந்து நிறைய இதுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏற்கனவே நம்ம ஆட்டம் பார்த்தோம்ல, அட்டாமஸ், அது என்னது? கிரேக். ஓகேவா, ஆட்டம் அப்படிங்கிறது கிரேக்க மொழி சொல்லான அட்டாமஸ் அப்படிங்கிறதுலேருந்து வந்ததுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆசிட் அப்படிங்கிறது என்ன மொழி சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி சொல். ஓகே, ஆசிட் அமிலம் அப்படிங்கிறது லத்தீன் மொழி சொல். அந்த சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடஸ். ஓகே, ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன மொழி சொல்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், அந்த சொல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆசிட் இது வந்து எப்படின்னா, ஆசிட் ஊற்றுறத வந்து லட்சியமாக வச்சுக்காத அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வேற எப்படி மெமரி பண்ணிக்க முடியும் அதனால. ஓகே, ஆசிட் லத்தீன் மொழி இது. ஓகேவா, நெக்ஸ்ட் அதோட மீனிங் என்ன அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்கும்ல, அதோட மீனிங் என்ன அப்படின்னா சோர் அப்படின்னு சொல்கிறாங்க. சோர்னா புளிப்பு சுவையுடையது. ஆசிட் அமிலம் அப்படிங்கிறது வந்து புளிப்பு சுவையுடையதாக இருக்குமா, அதனால தான் சோர் புளிப்பு சுவையுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அசிடஸ் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன? அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆசிட் அப்படின்னா என்ன மீனிங், எதுலேருந்து வந்திருக்கு, அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம். பொதுவாக அமிலம் அப்படின்னா என்ன பொருள் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிட் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸில் என்ன வந்து எந்த அயனி மட்டும் மாற்றமுக்கு உட்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயனி மட்டும் மாற்றமுக்கு உட்படும். இதுவே பேஸ், ஆசிட்க்கு அப்படியே ஆப்போசிட் பேஸ் என்ன ஆகும்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கண்டைன்ஸ் ரீப்ளேசபிள் OH அயான்ஸ், ஹைட்ராக்சைட் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 தான் அதுக்கு டிஃப்ரென்ஸு. ஒரே லைன் தான், பட் அதில் இருக்க ஒரு வேர்ட் மட்டும்தான். ஆசிட்னா ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கும். இதுவே பேஸ்னா ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சைடு எப்படி சொல்லுவாங்க, OH அப்படின்னு சொல்லுவாங்க, OH மைனஸ் அப்படின்னு. பேஸ் கேட்குறப்ப சொல்லணும் நீங்கள். ஓகேவா, புரியுதா அந்த லைன்? நெக்ஸ்ட் 3 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. டைப்ஸில் உள்ள என்ன பிரிக்கிறாங்கன்னு கேட்கல, 3 டைப்ஸாகவே ஆசிட் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமிலத்தோட அயனி திறனை வச்சு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, வலிமை மிகு அமிலம், வலிமை குறைந்த அமிலம், ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வாட்டர் இல்லைனா ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீர்த்த கரைசல் ஏதாச்சும் ஒன்று இருந்ததுன்னா அதில் கம்ப்ளீட்டாக வந்து அது அயனிக் திறன் உட்படும். ஓகேவா, எது ஸ்ட்ராங் ஆசிட். இதுவே வீக் ஆசிட் அப்படின்னா பார்ஷியலாக தான் அயனைஸ் ஆகும். ஓகேவா, புரியுதா இந்த வேர்ட்? ஏதாச்சும் ஒரு வாட்டர் சப்ஸ்டன்ஸ், அக்வஸ் சொல்யூஷன் சொல்லுவாங்க. நம்ம லேப்ல எல்லாம் எடுத்துக்கிறது ஜென்ரல் வாட்டர். ஓகேவா, அதுதான் வந்து நீர்த்த கரைசல். அதில் அந்த வாட்டரில் ஸ்ட்ராங் ஆசிட் அப்படிங்கிறது நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆனிச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங் ஆசிட், பார்ஷியலாக அயனைஸ் ஆனிச்சுன்னா அது வந்து வீக் ஆசிட். ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா HCl, HNO3, H2SO4 இந்த 3மே வந்து ஸ்ட்ராங் ஆசிட். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா எந்தெந்த ஆசிட்ஸ்லாம் வந்து லேபில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, லெபார்டரிஸில் எந்தெந்த ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். எதெல்லாம் இயற்கையாகவே நமக்கு கிடைக்குதோ அதெல்லாம் வீக் ஆசிட்ஸ். அவ்வளோதான், புரியுதா? சிம்பிளாக சொன்னால் ஸ்ட்ராங் ஆசிட்ஸுங்கிறது லேபில் ப்ரொடியூஸ் பண்ணுறது, வீக் ஆசிட் அப்படின்னா இயற்கையாகவே கிடைக்கிறது. இப்போ நான் சொன்ன வார்த்தையை வச்சும் பிரிச்சிருக்காங்க, அதை பார்ப்போம் நெக்ஸ்ட். இது ஓகேவா, இது வரைக்கும் ஓகேவா? இந்த 2 இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸாம்பிள் பற்றி. பேஸ்ட் ஆன் நேச்சர், ஃபர்ஸ்ட் டைப் வந்து பேஸ்ட் ஆன் அயனைசேஷன், எப்படி வந்து அயனி திறன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அமிலத்தை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. எழுதலையா நீங்கள்? எழுதலை? ஓகே. பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க, பேஸ்ட் ஆன் அயனைசேஷனை வச்சு பிரிச்சதுனால என்னென்ன பிரிச்சிருக்காங்க 2ஆ?
ஆசிட்ஸ் என்னவா பிரிச்சிருக்காங்க? ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் எல்லாமே எங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க? லேப்ல. வீக் ஆசிட்ஸ் எல்லாமே நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ நேச்சரை பொறுத்து இயற்கையாகவே நம்ம கையில் கிடைக்கிறதும் நம்ம உற்பத்தி பண்ணுறதும் வச்சு பிரித்தா இப்போ எப்படி பிரிச்சிருப்பாங்க? நீங்கள் சொன்னது தான். லேப்ல ப்ரொடியூஸ் பண்ணுறது நேச்சுரலாகவே கிடைக்கிறது. லேப்ல ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க லேப்ல ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதுவே நேச்சுரலாக கிடைக்கிறத ஆர்கானிக் ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நேச்சுரலாக கிடைக்கிறது எல்லாமே லிவிங் திங்ஸில் இருக்கும். லிவிங் திங்ஸ்னால் பிளான்ஸ், அனிமல்ஸ். பிளான்ஸில் இருக்கக்கூடிய ஆசிட்லாம் என்ன? இப்போ ஆப்பிள், டொமேட்டோ அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது இதில் ஒரு ஆசிட் இருக்கும்ல, நம்ம பார்க்கலாம் அந்த டேப்லெட் காலமாக. அந்தந்த ஆசிட்லாம் வந்து நம்ம ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இதுவே அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தேனியோ இல்லை எறும்போ எடுத்துட்டிங்கன்னா அது கொடுக்கு சொல்கிறாங்கல்ல, அந்த கொடுக்கு கொட்டினதுன்னா வலிக்குதுல்ல, அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்குல ஒரு ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே போயிடும். அதனால தான் நம்மளுக்கு வலி இருக்குது. அந்த ஆசிட் என்ன? அது வந்து அனிமல்ஸில் இருக்கக்கூடிய ஆசிட், அதுவும் பார்ப்போம். அந்த மாதிரி பிளான்ட்ஸ்லையும் அனிமல்ஸ்லையும் கிடைக்கக்கூடிய ஆசிட்ஸ் பற்றி பார்த்தோன்னா அதெல்லாம் ஆர்கானிக் ஆசிட்ஸ். அதெல்லாம் லிவிங் திங்ஸில் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ்னால் ராக்ஸ், மினரல்ஸ்லேருந்து கிடைக்கும். ஓகேவா? பாறைகள்லாம் இருக்குல்ல, பாறைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆசிட்ஸ் தான் இன்ஆர்கானிக் ஆசிட். அதனால இன்ஆர்கானிக் ஆசிட்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மினரல் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் நோட் பண்ணல, நோட் பண்ணிக்கோங்க. மினரல் ஆசிட்ஸ் டைரெக்டாக இன்ஆர்கானிக்கும் கொடுக்காம HCl இஸ் டேஷ் ஆசிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா மினரல் ஆசிட்ஸ்ன்னு நீங்கள் சொல்லணும். புரியுதா? இது வரைக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து அதில் போகலாம். ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் எல்லாம் லேப்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். HCl, H1O3, H2SO4 இந்த 3 தான் இதுக்கான ஃபெமிலியரான எக்ஸாம்பிள்ஸ். எதுக்கு? ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். HClனா என்னென்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், தமிழ்லையும் அப்படி தான் இருக்கும். H1O3 அப்படின்னா நைட்ரிக் ஆசிட், நைட்ரிக் அமிலம். H2SO4 அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் அமிலம். இந்த 3ல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கூல் லேப்லாம் வந்து தனியாக ஒரு ட்ரேயில் மண் வச்சு அதில் ஒரு 3 பாட்டில் இருக்கும். அது 3இதுலேயும் இந்த நேம் எழுதியிருப்பாங்க. ஏன்னா வந்து அது ஈஸியாக வந்து அரிக்கும் தன்மையுடையது. ஓகேவா? அதனால தான் அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ், கையில் பட்ட ப்ராப்ளம் ஆகும் அப்படி. அதனால தான் வந்து இது 3யுமே வந்து தனியாக வச்சுருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் ஆசிட்ஸ்க்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்து எழுதியிருக்கேன். இதுக்கு அடுத்து பார்ப்போம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ். இது என்னென்னா HCOOH அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட். நான் இப்போ சொன்னேன்ல, கொடுக்கு, தேனி, எறும்பு, அது அந்த 2 உயிரினங்களோட கொடுக்கில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து ஃபார்மிக் ஆசிட். ஓகே, ஃபார்மிக் ஆசிட் HCOOH. இந்த ஃபார்மிக் ஆசிடும் வீக் ஆசிட் தான். ஓகே, இந்த வீக் ஆசிட் வந்து என்ன ஆசிட்னு சொல்லலாம்? ஆர்கானிக் ஆசிடும் சொல்லலாம். இப்படி கொஸ்டினில் கேட்பாங்க, ஆல் வீக் ஆசிட்ஸ் ஆர் ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. எல்லா ஆர்கானிக் ஆசிடும் வீக் ஆசிட், எல்லா இன்ஆர்கானிக் ஆசிடும் என்ன ஆசிட்? ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். அப்போ இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே HCl, H1O3, H2SO4. வீக் ஆசிட் HCOOH. என்ன சொன்ன? ஃபார்மிக் ஆசிட். HCOOHனா ஃபார்மிக் ஆசிட். அப்போ இது என்ன அப்படின்னா அசிட்டிக் ஆசிட். ஓகே, வினிகரில் இருக்கும், வினிகர் போடுவாங்கள்ல அதில் இருக்கும். அது CH3COOH வினிகரில் இருக்கக்கூடியது தான் அசிட்டிக் ஆசிட். அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஓகே தானே? கிளியரா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? 2 டைப்ஸ் பார்த்தோம். ஆசிடை 2 விதமான டைப்ஸில் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைப் எப்படி பிரிச்சிருக்காங்க? ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட். எதை பொறுத்து? வெரி குட். நெக்ஸ்ட் செகண்ட் டைம் என்ன பிரிச்சிருக்காங்க? நேச்சரை பொறுத்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக்னு பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் பெசிசிட்டி. நல்லா பார்த்துக்கோங்க. அமிலம் அப்படின்னா பேசிசிட்டியை வச்சு பிரிப்பாங்க, காரத்தன்மையை வச்சு பிரிப்பாங்க. காரம் அப்படின்னா அமிலத்தன்மையை வச்சு பிரிப்பாங்க. இதே ஆப்ஷன் வரும், மோனோ அசிடிக் பேஸ் அப்படின்னு வரும். புரியுதா? இது ஆசிட் பற்றி பார்க்குறோம், அதனால ஆசிட்னு முடியும். அது பேஸ், அதனால பேஸ்னு முடியும். அங்கே பேசிசிட்டியை வச்சு பிரித்ததுனால இந்த இடத்துல பேசிக் வரும். மோனோ பேசிக் ஆசிட், டை பேசிக் ஆசிட், ட்ரை பேசிக் ஆசிட்னு வரும். இதுவே பேஸில் மோனோ அசிட்டிக் பேஸ், டை அசிட்டிக் பேஸ், ட்ரை அசிட்டிக் பேஸ் அப்படின்னு வரும். புரியுதா அந்த டிஃப்ரென்ஸ்? அதுக்கு அடுத்து பேஸில் பார்க்குறப்ப பார்க்கலாம். இது தேர்ட் டைப் என்னென்னா பேசிசிட்டி, காரத்தன்மையை பொறுத்து பிரிச்சிருக்காங்க. இந்த மூணு பேசிக் ஆசிட், டை பேசிக் ஆசிட், ட்ரை பேசிக் ஆசிட். அப்போ என்னென்னா ஆசிட்னா என்ன சொன்னேன்? ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸில் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயான் இருந்ததுன்னா அது ஆசிட், ரீப்ளேசபிள் OH அயான்ஸ் இருந்ததுன்னா பேஸ்.
இப்போ அப்படி இருக்க ஆசிட் ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயானை மட்டும்தான் மாற்றுது அப்படின்னா அது மோனோபேசிக் ஆசிட். 2 ஹைட்ரஜன் அயானை மாற்றுனுச்சுன்னா டைபேசிக் ஆசிட். 3 ஹைட்ரஜன் அயானை கொடுத்ததுன்னா அது வந்து ட்ரைபேசிக் ஆசிட். எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு பாருங்க, அப்போ ஒரு ஹைட்ரஜனாக அது பிரியும். ஓகேவா? அப்போ HCl HNO3ங்கிறது மோனோபேசிக் ஆசிட். ஓகே, நெக்ஸ்ட் H2SO4 H2CO3 என்னென்னு சொல்கிறேன், அதெல்லாம் என்னன்னு சொல்கிறேன். H2SO4ன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 ஹைட்ரஜன் அயான் வந்து பிரியும், சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, 2 ஹைட்ரஜன் அயான் பிரியறதுனால தான் அது டைபேசிக் ஆசிட்ல வருது. H2CO3 அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதுலேயும் 2 ஹைட்ரஜன் அயான் தான் வந்து பிரியுது. இப்போ அது என்ன அப்படின்னா கார்பானிக் அமிலம். இது எதில் இருக்குன்னு தெரியுமா? கார்பானிக் அமிலம். இதெல்லாம் ரிப்பீட்டடான கொஸ்டின் பாப்பி பிஒய்க்யூவில். இது எக்ஸாம்ஸில் நிறைய எக்ஸாம்ஸில் இந்த கார்பானிக் அமிலம் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்பானிக் அமிலம் எதில் இருக்குன்னா ஏரேட்டட் கூல் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம சாப்பிட்ற கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாலே கேஸ் மாதிரி வருதுல்ல, அதில் எதனால அந்த கேஸ் மாதிரி வருது அப்படின்னா அந்த கார்பானிக் அமிலம்னால தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ 2 ஹைட்ரஜன் அயான் பிரிஞ்சு கொடுக்கறதுனால தான் அது வந்து டைபேசிக் ஆசிட்ஸில் வருது. ஓகே, நெக்ஸ்ட் 3 ஹைட்ரஜன் அயான் பிரிஞ்சு கொடுக்கறதுனால தான் இது ட்ரைபேசிக் ஆசிட்ல வருது. மீனிங் புரியுதா? 3 ஹைட்ரஜன் அயான் வந்து அக்வஸ் சொல்யூஷனில் பிரியும். ஓகே, ஒரு மாலிகுல் அமிலம்ல. நெக்ஸ்ட் H3PO4 அப்படின்னா என்னன்னா பாஸ்போரிக் அமிலம். பாஸ்போரிக் ஆசிட். இது வந்து ஃபர்டிலைசர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏற்கனவே எழுதிட்டீங்களா? ஆசிட் பார்த்தோம். ஓகே, 3 டைப்ஸாக பிரித்தாங்க. பேசிசிட்டியை வச்சு எப்படி பிரித்தாங்க? பேசிசிட்டியை வச்சு ஆசிட் எப்படி பிரிச்சிருப்பாங்க? மோனோபேசிக், டைபேசிக், ட்ரைபேசிக். நேச்சுரலாக பிரிக்கணும்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக். ராக்ஸ்லேருந்து கிடச்சிதுன்னா இன்ஆர்கானிக். இதுவே வந்து அயனைசேஷன் வச்சு பிரித்தாங்கன்னா வீக் ஆசிட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் நம்ம பார்த்தோம்ல, அதில் என்னென்னலாம் வரும்? ஆர்கானிக் ஆசிட்ல என்னென்ன வரும், இன்ஆர்கானிக் ஆசிட்ல என்னென்ன வரும்னு நான் 3 சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஆர்கானிக்ல ஒரு சிலது மட்டும் தான் உங்களுக்கு பேர் சொல்லியிருப்பேன். ஓகே, 1-2 தான் சொன்னேன். ஃபார்மிக் ஆசிடும் அசிட்டிக் ஆசிட் மட்டும் தான் சொன்னேன் ஆர்கானிக்கு. மீதி என்னென்ன இருக்குது? ஏன்னா டேப்லர் காலமாக கொடுத்து எக்ஸாம்ஸ் கேட்டிருப்பாங்க. இது மேட்ச் பண்ணுங்க, கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கன்னு ஒரு மாடல் இருக்குப்பா. கரெக்டான மேட்ச்ல தான் இருக்கா அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. ஓகே, இல்லை டைரெக்டாக கேட்கணுன்னா வாட் இஸ் வாட், பியூட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படின்னு கேட்டுருவாங்க. 3 விதமான கொஸ்டின். இது ரிப்பீட்டடான பிவைக்கு இந்த கொஸ்டின். எங்கே பார்த்தீங்கன்னாலும் இப்போ ஒரு வருஷத்தில் ஒரு 7 எக்ஸாம்ஸ் கிட்ட நடக்குதுன்னா நமக்கு தெரிஞ்சது 2A 4 1 அதுதான். இது இல்லாமலாம் நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, டெக்னிக்கல் எக்ஸாம். 7 to 9 எக்ஸாம்ஸ் இருக்குன்னா அதில் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்லையாச்சும் இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகும் எல்லா இயருமே. ஓகே, அதுப்போ இந்த டேபிள் அவ்வளோதான். இந்த 11 ஆசிட்ஸ் தான். இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் நீங்கள் அடிச்சிடலாம். பார்ப்போமா? முடிச்சிட்டிங்களா? பார்ப்போமா? ஆர்கானிக் ஆசிடோட தமிழ் பேர் என்ன? கரிம அமிலம். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் லிவிங் திங்ஸ்லேருந்து கிடைக்கிறதுனால, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கும்னு சொன்னேன். இப்போ இந்த டேப்லெட் காலம் பார்த்தீங்கன்னா அமிலத்தின் பெயர்லாம் ஒரு சைடு எழுதியிருக்கேன். அது எந்த மூலம் எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆசிட் போட்டிருக்கேன்? சிட்ரிக் ஆசிட். அதுலேயே இருக்குது. சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது எதில் இருக்கும்? சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்போ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து லெமன், ஆரஞ்சஸ். நமக்கு தெரிஞ்சது புக்கில் அது கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா அது சிட்ரஸ் ஃப்ரூட்டான்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு கரெக்ட்னா நீங்கள் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் லாக்டிக் ஆசிட். லாக்டிக்னாலே பால் அப்படின்னு. சப்போஸ் பாலுங்கிற ஆப்ஷன் இல்லை, சோர் மில்க் இருந்ததுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏல பால் கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் பியில் வந்து புளித்த பால் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் வந்து ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி கரெக்ட் அப்படின்னா இல்லை பாலில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சி போட்டுறாதீங்க. ஓகே, பால்லையும் இருக்குது, அது புளித்த பால், ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த லாக்டிக் ஆசிட். அப்போ சோர் மில்க்லேயும் இருக்கும், நார்மல் மில்க்லேயும் இருக்கும் இந்த லாக்டிக் ஆசிட். நெக்ஸ்ட் ஃபார்மிக் ஆசிட் எதில் இருக்குன்னு சொன்னேன்னா அவ்வளோதான். ஓகேவா? தேனி மற்றும் எறும்புகளின் கொடுக்கில் இருக்கக்கூடியது தான் ஃபார்மிக் ஆசிட். இதனால தான் நமக்கு வந்து அது கொட்டினா வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பியூட்ரிக் ஆசிடும் லாக்டிக் ஆசிடும் ஒரே மாதிரியே இருக்கும்பா. என்னன்னா எல்லாமே பால் தான். பால்லேருந்து வர போகிற வெண்ணெயிலே அது மாதிரி இருக்கிறது தான் பியூட்ரிக் ஆசிட். இன்னும் ஒன்று எழுதிக்கோங்க. பியூட்ரிக் ஆசிட் வந்து ரான்சிட் பட்டர்னு சொல்கிறாங்க. முதல்ல ரான்சிட் பட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரான்சிட் பட்டர்னா கெட்டுப்போன வெண்ணெய்னு அர்த்தம். அதில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா நாளான பாலில் இருக்கும். புளித்த பாலுக்கும் நாளான பாலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, இது நாளான பால்லையும் இருக்கும். இது பியூட்ரிக் ஆசிட். ஓகே,
பியூட்ரிக் அமிலம் நாளான பால்லையும் இருக்குது, கெட்டுப்போன வெண்ணெயிலையும் இருக்குது. அதுதான் ரான்சிட் பட்டர்னு போட்டிருக்கேன். ஓகே, இது வரைக்கும் ஓகே தானே? கிளியராக இருக்கீங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். டார்டாரிக் ஆசிட். டார்டாரிக் ஆசிட் டாமரைன். டாட்டா அப்படி வருது பாருங்க. டார்டாரிக் ஆசிட் டாமரைன். இதில் ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். டாமரைன் புளி ஓகே, கிரேப்ஸும் புளிப்பாக இருக்கு ஓகே, ஆப்பிள் ஏன் எழுதியிருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ஆப்பிள்ங்கிறதுக்கு தனி ஆசிட் இருக்குது. ஆப்ஷனில் 3 கொடுத்து இதில் வந்து 3மே வந்து டார்டாரிக் ஆசிட் இருக்கா, இல்லை ஏதாச்சும் 2 மட்டும் இருக்குது இதில் இல்லையா அப்படின்னு வந்ததுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ல. அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. புக்கில் ஆப்பிள்லையும் டார்டாரிக் ஆசிட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்பிளும் புளிக்கும்ல, டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஆப்பிளில் டார்டாரிக் ஆசிடும் இருக்குது. ஆக்சுவலாக மெயினாக ஒரு ஆசிட் இருக்கணும்னா அது மேலிக் ஆசிட் தான். ஆப்பிளில் மேலிக் ஆசிட் தான் இருக்குது, ஆனால் டார்டாரிக் ஆசிடும் இருக்கும். புரியுதா? மேலிக் ஆசிட் டாமரைன்லேயோ கிரேப்ஸ்லேயும் இருக்காது, ஆப்பிளில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் டார்டாரிக் ஆசிட் டாமரைனில் இருக்கும், கிரேப்ஸில் இருக்கும், ஆப்பிளில் இருக்கும். டிஃப்ரென்ஸ் புரியுதா? கரெக்டு. ஓகே, உங்களுக்கு டேரெக்டாக இப்படி கொடுக்காம ஸ்டேட்மெண்ட் 1, 2 கரெக்டு, இல்லைனா 3மே ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் ஆப்பிள் போடாமல் இருந்திருக்கலாம். ஏன் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சம்ஸில் வந்து ப்ராப்ளம் ட்விஸ்ட் வச்சிருவாங்க. அதனால தான். இது வரைக்கும் ஓகேவா? அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் எங்கே இருக்குது? வினிகர். CH3COOHன்னு ஒன்று பார்த்தோம்ல, அதுதான் வினிகர். வினிகர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க தமிழில்? புளிக்காடி, இல்லைனா வெறும் காடி அப்படின்னு சொல்லுவாங்க. புளிக்காடி இல்லைனா காடி இப்படியும் சொல்லுவாங்க. அதுதான் வினிகரோட பேர். நெக்ஸ்ட் மேலிக் ஆசிட் எதில் இருக்கு? ஆப்பிளில் இருக்கு. நெக்ஸ்ட் யூரிக் ஆசிட் வந்து யூரின்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்சாலிக் ஆசிட் வந்து டொமேட்டோவில் இருக்கு. கல் உருவாகுதுன்னு சொல்றாங்கல்ல, கிட்னியில் ஸ்டோன், அதுக்கு வந்து டொமேட்டோவில் இருக்க சம்திங் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த ஆக்சாலிக் ஆசிட் தான் டொமேட்டோவில் ஆக்சலேட்ஸ் அப்படிங்கிற பொருளாக மாறி கல்லை வந்து உருவாக்கும். கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸ் உருவாகுதுல்ல, அது ஆக்சலேட்ஸில் மட்டும்தான் உருவாகுதுங்கன்னா கிடையாது, ஆக்சலேட்ஸ்னாலும் உருவாகுது. புரியுதா? அப்போ இந்த ஆக்சலேட்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு? டொமேட்டோவில் இருக்கு. நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட் எங்கே இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸ்டீரிக் ஆசிட். ஸ்டீரிக் ஆசிட் எங்கே இருக்குன்னா கொழுப்புல இருக்கு, கொழுப்புகள் ஃபேட்ஸில் இருக்கு ஸ்டீரிக் ஆசிட். போலிக் ஆசிட் எங்கே இருக்குன்னா பைல் ஜூஸ், பித்த நீரில் இருக்கு. பித்த நீர் எங்கே இருக்கு? பான்க்ரியாஸில் இருக்கா? சொல்லுங்க. பித்தப்பைன்னு ஒன்று இருக்கு. பான்க்ரியாஸ் வேற, பித்தப்பை வேற. பயாலஜி பார்க்குறப்ப பார்க்கலாம். பித்தப்பை வேற, பைல் டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்தப்பைனா அது வந்து பிளட்ல இருக்கக்கூடிய இந்த பைல் சால்ட்ஸ்லாம் இருக்குல்ல, பித்த உப்புக்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே பித்தப்பையில் வச்சுக்கும். ஓகே, புரியுதா? அது வந்து நம்ம உடம்புக்கு தேவை இல்லை, ரத்தத்துலேருந்து எடுத்து அதை மட்டும் தனியாக வச்சுக்கும். ஓகே, அந்த பைல் ஜூஸில் இருக்கக்கூடியது தான் கோலிக் ஆசிட். கோலிக். இந்த ரெண்டும் மோஸ்ட்டாக கேட்க சான்ஸ் இருக்குது. இது வந்து இப்போ தான் ரேர், மற்ற எல்லாமே ரொம்ப காமன், எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? பார்த்துட்டிங்களா? நான் கேட்கட்டா, நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா? ஓகே. லாக்டிக் ஆசிட் எங்கே இருக்கு? ஓகே, குட். அசிட்டிக் ஆசிட் எங்கே இருக்கு? வினிகரில். ஸ்டீரிக் ஆசிட் ஃபேட்டில். ஆக்சாலிக் ஆசிட் டொமேட்டோவில் இருக்கு. சிட்ரிக் ஆசிட் சிட்ரஸ். டார்டாரிக் ஆசிட் இன்னும் 2. ஆப்பிள். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்மிக் ஆசிட். அவ்வளோதான். லாக்டிக் ஆசிட் சொல்லிட்டீங்களா? பியூட்ரிக் ஆசிட் ரான்சிட் பட்டர், கெட்டுப்போன வெண்ணெய். ஓகே ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? நெக்ஸ்ட் அது பார்ப்போமா? ஆர்கானிக் ஆசிட்ஸ் புரியுதா? இவ்வளோதான் ஆர்கானிக் ஆசிட்ஸ். இன்ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தா இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் மினரல் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த 3 டைப்ஸ் பார்த்துட்டோம், 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் இன்ஆர்கானிக் ஆசிட்ல. ஒன்று HCl, இன்னொன்று H2O3, H2SO4. HClனா என்ன சொன்னேன்? ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். H2O3னா நைட்ரிக் ஆசிட், நைட்ரிக் அமிலம். H2SO4னா சல்ஃபியூரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் அமிலம். ஓகே, இதெல்லாம் இன்னொரு பேர்ப்பா. டைரெக்டாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால என்ன காமன் நேம் அப்படிங்கிறத வச்சு கேட்பாங்க. HCl அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மியூரியாட்டிக் ஆசிட், மியூரியாட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழில் பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸுங்கிறது மட்டும்தான் அமிலம் காரம்னு மாறும். மற்ற எல்லா வார்த்தையும் அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும். ஓகே, மியூரியாட்டிக் அமிலம் இந்த 3 கொடுத்து ஆப்ஷனை மாற்றி போட்டு எது HNO3னா மியூரியாட்டிக் அமிலமா அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா? HClனா மியூரியாட்டிக் அமிலம், HNO3னா அக்வா ஃபோர்டிஸ்,
அக்வா போர்டிஸ்னு சில இடத்துல இருக்கும், ரெண்டும் ஒன்று தான். அக்வா போர்டிஸ், அக்வா ஃபோர்டிஸ். H2SO4னா சல்ஃபியூரிக் அமிலம். சல்ஃபியூரிக் அமிலம் என்னன்னு சொல்லுவாங்க? ஆயில் ஆஃப் விட்ரியல், விட்ரியல் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வேதிப்பொருட்களின் அரசன். இது சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துருக்கோம் இந்த வேர்டை, வேதிப்பொருட்களின் அரசன், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்க, இல்லைன்னா இப்போ கிளம்புறதுக்குள்ளே சொல்லுங்கள். இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். இப்போ இந்த 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3மே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். அப்போ இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் நீங்கள் நினைக்கக்கூடாது, இது இல்லாமல் இன்னொன்று. அது என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வரணும். யூஸ்வலாக இந்த 3 சொன்னீங்கன்னா இது ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த 3ஐயும் நான் இதில் சேர்க்காதீங்க. இது இந்த 3ம் இல்லாமல் ஒரு ஆசிட் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வரணும். ஏன் H2SO4 கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வரணும். இது வரைக்கும் ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் ஆசிட் பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ஆர்கானிக் ஆசிட் வந்து லேபில் தான் கிடைக்கும், அதில் மட்டும் தான் உற்பத்தி பண்ண முடியும்னு நம்ம பார்த்துட்டோம். அதனால தான் அது இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஹைலி கரோசிவாக இருக்கும். கரோசிவ்னா என்னென்னா அரிக்கும் தன்மை. ஓகேவா? ஒரு பேப்பரில் பட்டாலோ இல்லை ஒரு கிளாத்தில் பட்டாலோ அரிச்சிரும் அது. ஓகேவா? அதனால மெட்டல், ஸ்கின், கிளாத்ஸ் எதுலேயுமே எல்லாமே வந்து அரிச்சிரும். அப்படிங்கிறதுனால இந்த இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாத்தையுமே எதில் வச்சுருப்பாங்கன்னா கிளாஸ்லையோ இல்லைன்னா செராமிக் பவுலில் தான் வச்சுருப்பாங்க, பாட்டிலில் தான் வச்சுருப்பாங்க. இந்த வேர்ட் புரியுதா உங்களுக்கு இது வரைக்கும்? இந்த வேதிப்பொருட்களின் அரசன்னு அதை சொல்கிறாங்கல்ல, அது ஏன் சொல்கிறாங்கங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். இந்த கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற சல்ஃபியூரிக் அமிலம் எந்த நாட்டில் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அந்த நாடு தான் வந்து வல்லரசு நாடாக இருக்கும். எக்கனாமியில் ஹையஸ்ட் கண்ட்ரியாக இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு பேஸாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஆசிடை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணால் எக்கனாமிக்கலாக அந்த கண்ட்ரி வந்து ப்ரொடக்ஷனில் ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா H2SO4 தான். அதனால தான் அது வேதிப்பொருட்களின் அரசன்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு ரீசன் இருக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? இப்போது அமிலத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ் பார்ப்போம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து அந்தந்த நேம் ஆஃப் த ஆசிட்ஸ் வந்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக்னு 2ஆக மட்டும் பிரித்து ஆர்கானிக்லாம் எங்கெங்கே இருந்துச்சு, அதோட சோர்ஸ்லாம் எது அப்படின்னு பார்த்தோம். இன்ஆர்கானிக்கில் 3 மட்டும் பார்த்து அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவான பண்புகள், அமிலத்தோட பொதுவான பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொன்ன சோர் டேஸ்ட்டுன்னு, அதனால தான் அதுக்கு என்ன பேர்? அசிடஸ்னு பேரே வந்துச்சு. ஏன்னா அசிடஸ்னா மீனிங் என்ன? சோர். அப்போ அமிலம் அப்படிங்கிறது அமிலத்தோட பொதுவான பண்புகளில் ஃபஸ்ட்டு என்னென்னா சோர் டேஸ்ட், புளிப்பு சுவையுடையது தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து இது ஒரு எக்ஸாம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஆசிட் பற்றி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே இட் இஸ் சோர் டேஸ்ட் அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பேசிக் ஸ்டேட்மெண்ட் தான், இது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் ஆப்ஷனில் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஷின்ஸில் இது கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா கரோசிவ் நேச்சர். இதுவும் ஏற்கனவே பார்த்துட்டோம். என்னென்னா அரிக்கும் தன்மை உடையது. அதுவும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்லாம் மிகவும் அரிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால தான் அதை எதில் ஸ்டோர் பண்ண முடியும்னு சொன்னேன்? இருக்கும், ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து ரீப்ளேசபிள் ஆகிறதுனால தான் அது ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு எலமெண்ட் அப்படிங்கிற காமனாக, இப்போ ஒரு ஆசிட் இருக்குன்னா அதில் காமனான எலமெண்ட் என்ன இருக்கணும்? ஹைட்ரஜன் இருந்தால் தான் அது ஆசிட். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காம்பவுண்ட் இருக்குது, ஒரு காமனாக ஒரு எலமெண்ட், ஒரு ஆசிட் இருக்குன்னா அதுக்கான காமன் எலமெண்ட் எப்போவுமே ஹைட்ரஜனாக இருக்கணும். அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸில் ஹைட்ரஜன் இருந்ததுன்னா அது ஆசிட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா டிஃப்ரென்ஸ் நான் என்ன பேசுகிறேன்னு? புரியுதுல? அப்போது எல்லா காம்பவுண்ட்ஸ்லேயும் ஹைட்ரஜன் அயான்ஸ் இருந்ததுன்னா அது ஆசிட்ஸா அப்படின்னா கிடையாது. எக்ஸாம்பிள் தான் இந்த 3. CH4ல் H இருக்குது. ஒரு ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஆட்டமோ இல்லை ஒரு எலமெண்ட் காமனாக ஒரு சப்ஸ்டன்ஸில் இருந்தாலே அது ஆசிட்ஸ்ன்னு சொன்னேன். பட் எல்லா காம்பவுண்ட்ஸ்லேயும் ஹைட்ரஜன் அயான்ஸ் இருந்ததுன்னா அது ஆசிட்னு நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. CH4 மீத்தேன், NH3 அமோனியா, C6H12O6 குளுக்கோஸ். இந்த 3மே ஆசிட்ஸ் கிடையாது. டிஃப்ரென்ஸ் புரியுதா? இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸில் வரும். ஆசிட் ப்ளஸ் மெட்டல் இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடியது. ஆசிட் மெட்டலோட ரியாக்ட் பண்ணுறப்ப என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு கேட்பாங்க. எதை ப்ராடக்டாக கொடுக்கும்னா சால்ட்டை தான் கொடுக்கும், ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும். ஆசிட் மெட்டலோட ரியாக்ட் பண்ணுறப்ப சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஷார்ட்கட். ஓகே, ஆசிட் லிட்மஸ் வச்சு இப்போ
ஒரு எலமெண்ட் ஆசிடா பேஸா அப்படிங்கிறது வந்து ஹைட்ரஜன் அயான்ங்கிற ஃபார்முலா எழுதுனா தான் நமக்கு தெரியும். அது இல்லாமல் கையில் ஒரு லிக்விட் கொடுத்து இது ஆசிடா பேஸான்னு சொல்லுங்க அப்படின்னு உங்களை வந்து சொல்கிறாங்கன்னா இந்த 3 டெஸ்ட்டை வச்சு நீங்கள் அதை ஆசிடா பேஸான்னு நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். என்ன 3 டெஸ்ட்னா லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட், நெக்ஸ்ட் என்னன்னா இண்டிகேட்டர்ஸ் டெஸ்ட்டில் இந்த 2 இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இண்டிகேட்டர்னா நிறங்காட்டி, அந்த கலர் சேஞ்ச் ஆனிச்சுன்னா இது ஆசிட், இப்படி சேஞ்ச் ஆனால் அது பேஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆசிடா பேஸா அப்படிங்கிறத வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கு 3 டெஸ்ட் இருக்குது. ஒன்று லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட், இன்னொன்று 2 இண்டிகேட்டர் டெஸ்ட். அந்த 2 இண்டிகேட்டர் தான் சேர்த்து நான் டோட்டலாக 3 சொன்னேன். அப்போ லிட்மஸ் பேப்பர்னா என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆசிட் வந்து லிட்மஸ் பேப்பரை என்ன பண்ணுன்னா ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பரை ரெட் கலராக மாற்றிடும். இதுவே பேஸ் என்ன பண்ணோன்னா ரெட்டை ப்ளூவாக மாற்றிடும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் ஷார்ட்கட் இது. அது அப்படியே தமிழில் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபிஆர்னு இங்கிலீஷில் கூட ஞாபகம் வச்சுக்கலாம், ஏபிஆர். ஏன்னா இது அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னல சோர் டேஸ்ட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆசிட் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் இன்டூ ரெட் அப்படின்னு சொல்லி அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருந்தது, நீங்கள் போய் தேடி பார்க்கலாம். ஆசிட் ப்ளூ லிட்மஸை ரெட் லிட்மஸாக மாற்றி கொடுக்கும். பேஸ் என்ன பண்ணும்? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, இது குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஆசிட்ல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் ஆகும். அது வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறங்காட்டியை வச்சு இது செகண்ட் டெஸ்ட்னு சொன்னா என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கு? ஃபினால்ப்தலின், மெத்தில் ஆரஞ்சு. இதுதான் அந்த 2 இண்டிகேட்டர். இந்த 2 இண்டிகேட்டர் நேச்சுரலாகவே என்ன கலர்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபினால்ப்தலின் பிங்க் கலரில் இருக்கும், ஸ்கூல் டேஸில் டெஸ்ட் பண்ணியிருக்கும். அது ஃபினால்ப்தலின் அப்படிங்கிறது பிங்க் கலர், மெத்தில் ஆரஞ்சு அப்படிங்கிறது ஆரஞ்சு கலர். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது நேச்சுரலான கலர். ஆசிட்ல இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிடா இருந்ததுன்னா அந்த பிங்க் கலர் ஃபினால்ப்தலின் என்ன கலராக மாறிடும்? ஒயிட் கலராக மாறும். நம்ம அந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கை வந்து இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கப்போ அந்த பிங்க் கலர் வந்து ஒரு பாயிண்ட்ல ஃபுல்லாக கலர்லெஸ்ஸாக மாறும் பார்த்தீங்களா? அப்போ வந்து ஃபினால்ப்தலின் அப்படிங்கிறது வந்து நிறங்காட்டி. ஓகே, அந்த இதில் வந்து பிங்க் வந்து கலர்லெஸ்ஸாக மாறினதுன்னா அது ஆசிட். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தில் ஆரஞ்சுங்கிறது நேச்சுரலாகவே என்ன கலர்? ஆரஞ்சு கலர். அது வந்து ஆசிட்ல என்ன கலராக சேஞ்ச் ஆகும்? ரெட் கலர். இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த 3 கொஸ்டின், இந்த 3 பாயிண்ட்டும் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட், நான் 2 பாயிண்ட் கூட இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த 3 பாயிண்ட்டும் வந்து பேஸ்க்கு வரும். அது நம்ம பேஸில் பார்ப்போம். அப்படியே டிஃப்ரென்ஸ் ஆகும், ஆனால் அங்கெல்லாம் சேஞ்ச் ஆகும், கலரே சேஞ்ச் ஆகும். இதுக்கு மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். லிட்மஸ்னா என்னன்னு சொல்கிறேன். லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி நான் சின்னதாக ரிப்பன் மாதிரி ஸ்கூல் டேஸில் கொடுத்துருப்பாங்க. அது கலர் சேஞ்ச் ஆனிச்சுன்னா அந்த பார்த்துருக்கீங்களா? சேஞ்ச் ஆனதுன்னா அது ஆசிடா பேஸ். அது வந்து ரொம்ப பேசிக் டெஸ்ட், நம்ம ஸ்கூல் டேஸில் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு. அப்போ அந்த லிட்மஸ்ங்கிறது எப்படி வந்து அந்த அதை வந்து சேஞ்ச் பண்ணுது அந்த கலரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க? லிட்மஸ்ங்கிறது எதுலேருந்து உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக்கன் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, பாசி பூஞ்சை சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டுயிர் படிச்சிருக்கீங்களா ஸ்கூல் டேஸில்? கூட்டுயிர் தாவரம்னு படிச்சிருக்கீங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே, நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்ப்பீங்க, பயாலஜி கிளாஸில் பார்ப்பீங்க. அதை லைக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லிச்சன்னு படிச்சிருக்கோம் நம்ம ஸ்கூல் டேஸில். தமிழில் லைக்கன்னு இருக்கும். இது வந்து கூட்டுயிர் தாவரம். கூட்டுயிர் தாவரம்னா சிம்பயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பயான்ஸ். ஒரு பிளான்ட் தனியாக அது வளர்ந்ததுன்னா அது வேலையை அது கரெக்டாக பார்க்குதுன்னு அர்த்தம். பட் கூட்டுயிர் தாவரம்னு என்னென்னா, ராக் இருக்குல்ல, பாறைகளில் இந்த இடத்துல சேர்ந்து வாழுது. என்ன எதுவும் சேர்ந்ததுன்னா ஆல்கே ப்ளஸ் ஃபங்கை, இந்த 2 சேர்ந்து இருக்கும். ஆல்கேனா பாசி, ஃபங்கைனா பூஞ்சை. இந்த 2 சேர்ந்து வாழ்கிற கூட்டுயிர் தாவரத்தோட பேர் தான் லைக்கன். இதெல்லாம் வந்து அதாவது என்னென்னா, டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்டு சலிச்சு போன கொஷின் தான் என்னென்னா இந்த லைக்கன் தான். அது எதுவும் சேர்ந்தது கூட்டுயிர் தாவரம் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் அதை இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் நிறைய கொஷின்ஸ் வந்துட்டே இருந்தது. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். அப்போ கூட்டுயிர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கே பாசி வந்து சூரிய ஒளி மூலமாக சாப்பாடு எடுத்துக்கும். பூஞ்சையில் குளோரோஃபில் இருக்காது, அதை எடுத்துக்க முடியாது. அப்போ இதுக்கு தேவையான டைமில் நியூட்ரிஷனை வந்து இந்த பாசி கொடுக்கும். பாசிக்கு தேவையான டைமில் நியூட்ரிஷனை வந்து இந்த பூஞ்சை கொடுக்கும். இப்படி மாற்றி 2மே வந்து அதுக்கு தேவையான உணவை இதுக்கு தேவையான உணவை இது எடுத்துக்கிறதுனால தான் அது கூட்டுயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த லைக்கன்லேருந்து எடுக்கக்கூடிய பொருள் தான்
இந்த லிட்மஸ். அதனால தான் ஈஸியாக வந்து என்ன சேஞ்ச் ஆகுது. இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த லைக்கன் இருக்குல்ல, இந்த லைக்கன் வந்து கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருந்தது அப்படின்னா, ப்ளூ கலரில் இருக்க லைக்கன் வந்து ரெட் கலராக சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருந்ததுன்னா அட்மாஸ்பியரில் அசிடிட்டி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அமிலத்தன்மை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால தான் லைக்கன்லேருந்து லிட்மஸ் பிரிச்சிருக்காங்க. புரியுதா? இப்போ நிறங்காட்டி என்னென்ன நிறங்காட்டி பார்த்தீங்க? மெத்தில் ஆரஞ்சு. மெத்தில் ஆரஞ்சு நேச்சுரலான கலர் என்ன? ஆரஞ்சு. அப்போ அமிலத்தில் அது என்ன கலராக மாறும்? ரெட்டாக மாறும். ஃபினால்த்தலின் அமிலத்தில் என்ன கலராக மாறும்? கலர்லெஸ்ஸாக மாறும். இது வரைக்கும் ஓகே? ஓகே. தன்மைகள் பார்த்தோம், ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ் பார்த்தோம். இப்போ யூசஸ் ஆஃப் ஆசிட். இந்த அமிலங்கள்லாம் ஒரு சில அமிலங்கள் மட்டும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, அது இந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம், அமிலத்தின் பயன்கள். ஃபர்ஸ்ட் H2SO4. H2SO4க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருந்தேன்? சல்ஃபியூரிக் ஆசிட். அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட் இன்னொரு பேர் கிங் ஆஃப் கெமிக்கல், வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். H2SO4க்கு இன்னொரு பேர் வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். இது எங்கே அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா கார் பேட்டரிஸில் பயன்படுத்துகிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் H1O3 அப்படிங்கன்னா நைட்ரிக் ஆசிட். H1O3னா அமோனியா கிடையாது, நைட்ரிக் அமிலம், நைட்ரிக் ஆசிட். இந்த H1O3 அப்படிங்கிற அமிலம் எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்னா அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஃபர்டிலைசர், விவசாயத்துக்கு தேவையான உரம் தயாரிக்கிறதுல அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு நெக்ஸ்ட் டாபிக் அதுதானே, அதில் பார்ப்பீங்க அமோனியம் நைட்ரேட்டுங்கிறது. இது தயாரிக்க பயன்படுத்துறது தான் H1O3 அப்படிங்கிற நைட்ரிக் அமிலம் பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் HCl. HClனா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் வந்து டாய்லெட்டில் கிளென்சிங் ஏஜென்ட்டாக பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் டார்டாரிக் ஆசிட். டார்டாரிக் ஆசிட் ஏற்கனவே எங்கே பார்த்தீங்க? டாமரைனில், கிரேப்ஸில். அப்போ கிரேப்ஸில் அந்த புளிப்புத்தன்மை இருக்குல்ல, அந்த மாதிரி புளிப்புத்தன்மை உள்ள பேக்கிங் பவுடரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக பேக்கிங் பவுடர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பார்ட்டாக வந்து இந்த டார்டாரிக் அமிலம் இருக்கும். நெக்ஸ்ட் சால்ட் ஆஃப் பென்சோயிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு அமிலம் இருக்குது. அந்த பென்சோயிக் அமிலம் எப்படி மெட்டலோட ஜாயின் பண்ணால் சால்ட்டுன்னு ஒன்று கொடுக்கும்னு நான் காமிச்சேன்ல, அந்த மாதிரி சால்ட்டாக மாறுறப்ப சோடியம் பென்சோயேட் அப்படிங்கிற நேமில் மாறும், அந்த கான்ஸ்டியூண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த சோடியம் பென்சோயேட் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஃபுட் ப்ரிசர்வேஷனுக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பா. இதில் பார்த்தீங்கன்னா பிஓக்கு சோடியம் பென்சோயேட் வந்து ஃபுட் ப்ரிசர்வேஷனில் இருக்குது அப்படிங்கிறது குரூப் 4 கொஸ்டின் டேரெக்டாக கேட்டாங்க. ஒரு டைம் வந்து டேஸ் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபுட் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது சோடியம் பென்சோயேட் தெரிஞ்சுக்கோங்க. கார்போனிக் ஆசிட் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்னால் கூல் ட்ரிங்க்ஸில் அந்த கேஸ் வந்து உள்ள மெயின்டைன் ஆகுதுல்ல, அந்த கேஸ் வந்து என்ன ஆசிட்? கார்பானிக் ஆசிட். இதையும் கேட்டிருந்தாங்க. எவ்வளோ கொஷின்ஸ் வந்து லைனாக இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க, இது கேட்டிருந்தாங்க, இந்த கொஷின்ஸ் வந்து லைனாக எல்லாமே இருந்தது. டிஎன்பிஎஸ்சி கொஷினில் லைனாக ஒவ்வொரு எக்ஸாம்ஸில் ஒவ்வொரு பாயிண்ட் வந்து கொஷினாக இருந்துச்சு. இது இருந்தது. நெக்ஸ்ட் H2SO4க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருந்தேன்? சல்ஃபியூரிக் ஆசிட். ஏன் அதை வந்து கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு நான் கேட்டிருந்தேன்ல, ஏன்னா இண்டஸ்ட்ரீஸில் அதிகபட்சமாக இது யூஸ் பண்ணுவாங்கப்பா. எப்படின்னா ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஹை லெவலாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதில் ஒரு பேசிக் பார்ட்டிக்கலாக எது இருக்கும், பேசிக் எலமெண்ட்டாக எது இருக்கும்னா இந்த சப்ஸ்டன்ஸ், இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும். அதனால தான் அதை கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் H2SO4. இது இந்த பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு கண்ட்ரி வந்து எந்த அளவுக்கு சல்ஃபியூரிக் ஆசிடை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இண்டஸ்ட்ரியல் லெவலில் ரொம்ப வெல் டெவலப்டாக இருக்கும். இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக டெவலப் பண்ணுற கண்ட்ரி வந்து எப்போவுமே எக்கனாமிக்கலாகவும் ஹையாக இருக்கும். அதனால தான் அதை அந்த கண்ட்ரியோட எக்கனாமியை வந்து அது ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் இந்த வேர்ல்டு ஃப்ளூரோ சல்ஃபியூரிக் ஆசிட் தான். அதுக்கான ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலா HFSO3, ஃப்ளூரோ சல்ஃபியூரிக் ஆசிட். இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட். ஓகே, இது வரைக்கும் ஓகேவா?